சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் திரடி அவர்கள். வணக்கம். வணக்கம் தொடர். திருத்தணி அருகே ரயில் நிலையம் பக்கத்துல 4 இளம் ஜிரார்கள் சேர்ந்து ஒரு வடமாநில இளைஞரை கடுமையா தாக்கியிருக்காங்க. அது அந்த வீடியோக்கள் பார்த்த அனைவருக்குமே தெரியும், ரொம்ப கொடூரமாக அது இருந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த சம்பவத்திற்கு காரணம் அவர்கள் கையில எப்படி கத்தி போய் சேர்ந்தது, இளம் சிறார்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது, அப்ப சட்ட ஒழுங்கு சரியில்லை, திராவிட மாடல் அரசு எல்லாத்துலயும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அரசுன்னு நீங்க மார்த்தட்டிக்கிறீங்க. ஆனா அதே சமயத்துல இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, போதை கலாச்சாரம் இருக்கு, அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டுல திராவிட மாடல் அரசு திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு வடமாநில இளைஞர்கள் மீது இல்ல வடமாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஆட்கள் மீது வன்மத்தை கக்குறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான், அதனுடைய எக்ஸ்ட்ரீமிசம் தான் இது அப்படின்னு பாஜக தவேகால இருந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை என்ன இதுல? வடமாநில இளைஞர்கள் குறித்து தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளாகவே பல்வேறு நிகழ்வுகள்ல, குறிப்பா வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வன்முறை வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்களுக்கு ஆதரவாகத்தான் திமுக அரசு பேசியிருக்கிறது. ஆதரவா இந்த சென்ஸ், அவர்கள் எல்லாம் இங்கு பாதுகாப்பாக இருப்பதற்கான சூழலை உத்தரவாதப்படுத்துவது அப்படின்றதான் தமிழ்நாடு அரசு பேசி இருக்கிறது. தொடர்ந்து அப்படிதான் செயல்பட்டு வருகிறது. திமுகவினர் யாரும் இங்க நேரடியாக வடமாநில தொழிலாளர்களை அடித்து விரட்ட வேண்டும் அப்படின்னு பேசல. திமுகவினருடைய டிமாண்ட் ரொம்ப சிம்பிளானது. வடமாநில தொழிலாளர்கள் இங்கு வருவது, வேலை பார்ப்பது, அதுல எல்லாம் யாருக்கும் எந்த நெருக்கடியும் கிடையாது. அவர்களை இங்க வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறதுக்கு தான் நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அந்த விவகாரத்துல பாஜக அரசியல் செய்ய பார்க்கிறது அப்படின்றத தான் இங்க குறிப்பிட்டாங்க. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து வடமாநில தொழிலாளர்கள் மீது வெறுப்பை விதைத்தவர்கள் யார் அப்படின்னா சீமான், மணியரசன் போன்ற கும்பல் தான். மணியரசன்லாம் எக்ஸ்ட்ரீமா போய் வடமாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கு வீடு கொடுக்க கூடாது, அவங்கள உங்க ஹோட்டல்ல வேலைக்கு வைக்க கூடாது, அவங்கள அவங்க பானிபூரி கடை போடக்கூடாது, வடக்கடை தான் போடணும், அவங்க பானிபூரி கடை போடக்கூடாது, அவங்க வீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை நோக்கி நகர்த்தியது யார் அப்படின்னா மணியரசன் வகைரா தான். அதற்கு பிறகு சீமான் வகைரா. இவர்கள் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது தொழிலாளர்களுக்கு எதிரான இவர்களுடைய விவகாரம் அப்படின்றத தாண்டி தமிழர்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது குறித்து, தமிழர்களுடைய உரிமை குறித்து நாம் பேசும் பொழுது அதை வேற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கூட்டு போறது. தமிழர்களுடைய உரிமை கோரி நாம் நடத்துகின்ற போராட்டத்தை தமிழர்கள் வெறிச்செயலில் ஈடுபட வைப்பது அப்படின்றது தேசிய அளவில் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பை சிதைக்கின்ற வேலையை சீமான் செய்து வருகிறார். அதற்கான ஏற்கனவே அவர் செஞ்சு முடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் அதற்கு ஒரு உதாரணம். ஈழத்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் குறித்து அவர் பேசியது. இன்றைக்கு இந்த விவாதத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு 2008, 2009 அந்த காலகட்டங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல இருக்கும் போதே கூட ஈழத்துல நடக்கிற போராட்டம் அப்படின்றது நியூஸ்ல பார்க்கும்போது அப்படியே கண் கலங்கும். அதன் பிறகு 2011, 14 இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்துல பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனுடைய மரணம் நம்மளையெல்லாம் உழுக்காம போனதில்லை. அவ்வளவு நம்ம எல்லாம் மன ரீதியாக பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிய சம்பவம் பாலச்சந்திரனுடைய படுகொலை அப்படின்றது. அதை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை நம்ம பார்க்கணும். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பிரபாகரன் அவர்கள் குறித்து தமிழ்நாட்டில் முதல்ல ஈழ விடுதலை குறித்து பேச ஆரம்பித்தது யார் அப்படின்னா திமுக தான் முதல்ல பேச ஆரம்பித்தது. திமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் ஈழ பிரச்சனைக்காக தமிழ்நாட்டில் முதல்ல தீக்குளிக்கிறார். அப்போ அந்த அளவிற்கு அவர்கள் இங்கே போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு உணர்வு பொங்கிய காலகட்டம். ஆனா சீமானுடைய வருகைக்கு பிறகு பிரபாகரன் குறித்து அவர் கட்டுக்கதைகளை பேச ஆரம்பித்து பிரபாகரனை ஒரு தலைவர் என்ற பிம்பத்தில் பார்ப்பதை அப்படியே மாற்றி அமைக்கிறார். அவர் என்னவா மாத்திட்டார் அப்படின்னா, அவர் ஒன் அனதர் பெர்சன் அப்படின்ற லெவல்ல பிரபாகரனை டீகிரேட் பண்ணது யாரு அப்படின்னா சீமான் தான் அந்த வேலையை செய்து முடித்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அடுத்த தலைமுறை, இப்போ நம்மெல்லாம் 25 to 35 ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அடுத்து ஒரு செட்டு வந்துட்டாங்க. 15 to 25 இருக்கிறாங்கல்ல, இந்த 15 to 25 இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பிரபாகரன் யாருன்னு தெரியுமா?
ஈழப் போராட்டம்னா என்னன்னு தெரியுமா? பாலச்சந்திரன் மரணம்னா என்னன்னு தெரியுமா? இங்க நடந்த மனித சங்கிலி போராட்டங்களை பத்தி தெரியுமா? இங்க நடந்த ஒடுக்குமுறைகளை பத்தி தெரியுமா? ஜெயலலிதா காலகட்டத்துல தேசிய கொடியே எரிக்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு கோபம் வந்து கொந்தளித்துக் கொண்டிருந்ததே, அதை பத்தி ஏதாவது இவர்களுக்கு தெரியுமா? அல்லது அதற்காக இங்க தீக்குளித்து செத்தார்களே நம்முடைய தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகள், அவர்களை பற்றி ஏதாவது தெரியுமா? எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையவே இழந்தார்கள், எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையை பெருங்காலத்தை சிறையிலேயே கழிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்தது. இதை பற்றி எல்லாம் ஏதாவது இந்த 15 to 25 ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. அந்த அளவிற்கு பிரபாகரனை வந்து டைல்யூட் பண்ணது. அதே போல தமிழர்களுடைய இன உரிமை அப்படின்னு வரும் பொழுது அந்த விவகாரத்தையும் டைல்யூட் பண்றதுதான் சீமானுடைய அடுத்த டார்கெட். அதனாலதான் இன்றைக்கு வந்து பெரியார் பாரதியார் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸை அவரு தூக்கி நம்ம முன்னாடி வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் இதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி தமிழர்களுடைய உரிமைகளுக்கான போராட்டங்களை எல்லாம் மறக்கடித்து மழுங்கடித்து நம்முடைய நினைவுகளில் இருந்து அகற்றி அதை பேச விடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவர் இங்க என்ன பேசுறாரு? வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிரான கடைசியா வந்து திருப்பூர்ல ஒரு கலவரம் நடந்ததாக சர்ச்சையை கிளப்பினார்கள். தமிழ் தொழிலாளர்களுக்கும் வடமாநில தொழிலாளர்களுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை நடந்துருச்சு, 2 பேரும் அப்படி கூட்டமா ஓடி வந்து தாக்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அதுல என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு வடமாநில தொழிலாளியின் மீது ஒரு திசை மாறிய ஒரு தமிழ் தொழிலாளர் ஒருத்தர் வந்து அவர் மேல வந்து தாக்குதல் நடத்துறாரு. அதுக்கு அவங்க என்னன்னு கேட்டா உடனே ஆளை கூட்டு வந்து அடிச்சிருக்கிறாங்க. இது அப்படி என்னவா மாத்திட்டாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் தமிழர்கள் வடமாநில தொழிலாளர்களை தாக்குகிறார்கள்னு நார்த்ல நியூஸ், சவுத்துல என்னன்னா வடமாநில தொழிலாளர்களை இவர்கள் தாக்குகிறார்கள், இதுதான் இந்த ஆட்சியின் லட்சணமானு இந்த பக்கம் ஒரு நியூஸ். இதுல ஒட்டுமொத்தமா காணாமல் அடிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, தமிழர்களுடைய உரிமை போராட்டம் காணாமல் அடிக்கப்பட்டது, தொழிலாளர்களுடைய வர்க்க போராட்டமும் காணாமல் அடிக்கப்பட்டது. இதுல இந்த 2 தொழிலாளியுமே ஒரே இடத்துலதான் வேலை பார்க்கறான். இந்த 2 தொழிலாளியுமே ஒரு முதலாளியால சுரண்டப்படுறான். அந்த தமிழ் முதலாளி இதுல இருந்து காணாம போயிடுறான். அப்ப அந்த அளவிற்கு வடமாநில தொழிலாளர்கள் மீது ஒரு வெறியை கட்டவிழ்க்கின்ற வேலையை சீமான் போன்றவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு அந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க போதையில் இருந்தார்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் காவல்துறையினருடைய விசாரணையில கண்டுபிடிக்கணும். அந்த போதையில் இருந்தாலும் கூட அந்த வடமாநில தொழிலாளர் அப்படின்றவர் வந்து ஈஸி டார்கெட் அப்படின்னு அவருக்கு மனசுல போய் பதிச்சிருக்குது இல்ல, இவனை எளிமையா அடிச்சிடலாம்டா அப்படின்ற ஒரு விஷயம் மனசுல எப்படி ஒரு ஆண்களுக்கு ஒரு பெண் தனியா இருக்கிற போது வன்புணர்வு செய்யுன்ற உணர்ச்சி எப்படி ஏற்படுகிறதோ, அது போல ஒரு வடமாநில இளைஞர் தனியா சிக்கிட்டா அவனை வந்து நம்ம செய்யணும்ன்ற அந்த மனப்பான்மை, ஒரு மாப் மென்டாலிட்டி வந்து இந்த பசங்களுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமா, இந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்காவே இவர் வந்து ஈஸி டார்கெட் அப்படின்றது ஒண்ணு மனசுல பதிவாகி இருக்கிறது. இவனை என்னன்னாலும் பண்ணலாம், இவனை கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவனுக்குள்ள இருக்குது. 2வது இதுல ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த பையன் வந்து அப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கிறான், அதை வந்து ட்ரெயின்ல தான் வச்சு எடுக்கிறான். சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் வந்து உள்ள போனா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற மக்கள் வந்து மௌனிச்சிடுறாங்கல்ல, அது இன்னும் பெரிய சிக்கல். அந்த இடத்துல யாருமே வந்து அந்த பசங்களை தடுத்து நிறுத்துறதுக்கோ அல்லது ரயில்வே போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றதுக்கோ யாரும் முன் வரலையா, அல்லது அதற்குள்ள அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்து விட்டதா அப்படின்றது எல்லாமே காவல்துறை விசாரிக்கட்டும். விசாரணையில தமிழ்நாடு அரசு ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இது ரீல்ஸ் மோகத்திற்காக செய்த ஒரு குற்றச்சம்பவம்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த ரீல்ஸ் மோகத்துல ரீல்ஸுக்காக லைக்ஸுக்காக தன்னை ஒரு ஒரு பெரிய மனிதனாக நான் வந்து ஒரு ஹீரோ, நான் ஹீரோ மெட்டீரியல், இந்த படங்கள்ல வர மாதிரி நான் ஒரு டான் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியோடு இந்த பசங்க இதை செய்திருக்கிறார்கள். இதை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்ஸ்டாகிராம கண்காணிக்கணும். இன்ஸ்டாகிராம் அறிவாளோட போடுறானுங்க. ஏன்னா கவின் படுகொலையில வந்து அந்த குற்றம் செய்த கொலையாளி வந்து அவன் ஏற்கனவே அவன் இன்ஸ்டாகிராம்லயே கத்தியோட போட்டோ எல்லாம் போட்டிருந்தான். அப்போ இன்ஸ்டாகிராம கண்காணிக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு. அவங்க இளஞ்சிறார்கள், அவங்க ஏற்கனவே குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான நபர்களை வந்து கண்காணிக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு. அப்போ காவல்துறை தவறி இருக்கிறது இதுல இருந்து அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. காவல்துறை வந்து தவறி இருக்கிறதா அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டரை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? இப்போ ரீல்ஸ் தான் அவங்களுடைய முதல் வேலையாக இருந்திருக்கிறது. ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ரீல்ஸ் வந்து என்னன்னாலும் பண்ணலாம். தன்னைத்தானே அசிங்கப்படுத்தி கொள்ளுகின்ற வகையில ரீல்ஸ் எடுக்கலாம். இப்போ இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரியான வகைராக்கள் இருக்கிறாங்க. அல்லது மற்றவர்கள் தன்னை இழிவுபடுத்துவது, இப்போ வடிவேலு பாணியில மற்றவர் தன்னை இழிவுபடுத்துவதை வந்து ஒரு நகைச்சுவையாக மாற்றி காட்டுவது, ஜிபி முத்து பாணியில அதை பண்ணலாம். அல்லது கிளாமரஸா சில ரீல்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அல்லது உதவி செய்யற மாதிரி சில ரீல்ஸ் பண்றாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னா ஒருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தா வருது.
நீங்க வந்து சர்வதேச அளவுல ஒருத்தருக்கு உதவி செய்யறது வகையான ரீல்ஸ்கள் வந்து பல இடங்கள்ல ரொம்ப பிரபலம். அமெரிக்காவில் வந்து பீஸா வாங்கி கொடுத்தான், பர்கர் வாங்கி கொடுத்தான், ஹாட் டாக்ஸ் வாங்கி கொடுத்தான். இங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்ற பேர்ல ரீல்ஸ் எடுக்கிறான். இது வந்து சர்வதேச அளவுல இருக்கக்கூடியது. அதே மாதிரி தான் அந்த கிளாமரஸான ரீல்ஸும் கூட சர்வதேச அளவுல அதுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை வந்து இந்த ஒரு ஒரு சிலர் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த உருவாக்கத்தின் விளைவாக இந்த கிளாமரஸான ரீல்ஸ் போடுறது அந்த ஒரு இது ஊக்குவிக்கப்படுகிறது. இதன் மூலமா நிறைய வருமானம் வரும் அப்படின்ற வகையில ஊக்குவிக்கப்படுது. இதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்குது அப்படின்னா, லோக்கலைஸ்டான ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இதுவுமே சர்வதேச அளவுல எளியோரின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு வழியாக கூட இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு சூழல்ல அல்லது இந்திய சூழல்ல அது என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்திய சூழல்ல அது என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க வந்து நமக்கு நல்லா தெரியும், சாதி வெறி பிடித்தவர்கள் ரீல்ஸ் போடுவது அல்லது ரீல்ஸின் மூலமாக தங்களுடைய சாதி வெறியை பிரகடனப்படுத்துவது அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக இங்க வந்து பல இடங்கள்ல பார்க்க முடிகிறது. அவன் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய மனிதர் போல காட்டிக்கொள்வது, அதை வந்து இந்த நீயா நானால ஒரு பையன் வந்து இங்க நடந்து காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து டேய் அவன் உன்னை கலாய்க்கிறான்டா அப்படின்றது கூட தெரியாம அவன் வந்து நடந்து காட்டுறான். அதுக்கப்புறம் மனம் திருந்துறான்ல, இந்த திருந்துறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேஸ்ல தான் இப்ப பல பேர் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாமக தரப்புல வந்து பல பேர் அப்படி இருக்கிறாங்க. ஊருக்குள்ள வந்து பல சாதி வெறிகள் இருக்கிறாங்க. நீங்க நல்லா கண்காணிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவன் பூரா வந்து பிரதானமா ஒரு சாதி வெறி அசோசியேஷனோட கனெக்ட் ஆனவனா இருப்பானே தவிர திமுக மாதிரியான கட்சியோட இருக்கிறவனா அவன் இல்ல. அவன் வந்து ஒரு சாதிவெறி கட்சியோட ஐக்கியமானவனா இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இங்கேயும் பிரதிபலிக்குது. நான் வந்து என்னன்னாலும் செய்வேன், இது என்னோட இடம், நான் என்னன்னாலும் செய்வேன் அப்படின்ற ஒரு இது. ஆனா இங்க எப்படி திருப்புறாங்க அப்படின்னா, இந்த 2 இளைஞர்கள் இவங்க என்ன பின்னணின்றது நமக்கு தெரியல. இந்த 2 இளைஞர்கள் வந்து அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டுறது போன்ற ஒரு ரீல்ஸ் வந்து ரெடி பண்ண பாக்குறாங்க. அப்போ வந்து அந்த இளைஞர் வந்து அப்பயுமே அவர் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பரிதாபமா தான் உட்கார்ந்துருப்பாரு அந்த ட்ரெயின்ல. அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதற்கு பிறகு அவரை தனியா தூக்கிட்டு போய் அவரை வந்து அடிச்சு வெட்டுறாங்க. அப்ப அந்த ரீல்ஸ் எடுக்கிறவன் சொல்றான், டேய் போதுண்டா, தலை ஓப்பன் ஆயிருச்சுடா போதுண்டா அப்படின்னு சொல்றான். அதையும் தாண்டி வெறி பிடிச்சு போய் வெட்டுறான். அப்ப ஒண்ணு அவன் வந்து ஏதோ ஒரு போதை உபயோகித்த மனநிலையோ அல்லது ஏதோ ஒண்ணுல இருந்திருக்கணும், அல்லது வந்து உச்சகட்ட வெறியில இருந்திருக்கணும். இதுல இந்த உச்சகட்ட வெறின்றதுதான் பிரதானம். போதை இருந்தாலும் இல்லாட்டி இந்த வெறி தான் பிரதானம். அந்த வெறி நார்மலா இருக்கும் போதே அவனுக்குள்ள இருக்கிறது தான் வந்து பிரதானமானது. அந்த வெறியை தான் வந்து அவன் வந்து எக்ஸ்டிங்யூஷ் பண்றான், வெளியே வந்து கட்டவிழ்த்து விடுறான். அந்த கட்டவிழ்த்து விடுறதுக்கு வந்து அவனுக்கு வந்து பின்னாடி இருந்து யாரு சப்போர்ட் பண்றாங்களா, அவனுக்கு இந்த அருவாள் போய் கையில சேர்ந்துருக்குது. இந்த அருவாள் யார் மூலமா அவனுக்கு கையில போய் சேர்ந்தது, லோக்கல்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருடைய கனெக்ஷன் இல்லாம இவ்வளவு பெரிய பட்டாக்கத்தி எல்லாம் வந்து ஒருத்தனுடைய கைக்கு வந்து போய் சேராது. அவ்வளவு சாதாரணமா போய் சேர முடியாது. அப்ப அவன் கைக்கு அது போயிருக்குது அப்படின்னா இவனுக்கு பின்னாடி வேற ஏதாவது ரவுடி கேங்ஸ் இருக்குதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி எல்லாம் போய் சேர்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய வேலைகளை செய்வதற்கு பதிலாக அதை வந்து அழுத்தம் கொடுத்து அரசாங்கத்தின் கவனத்திற்கு அந்த இடத்துல நீங்க சட்ட ஒழுங்க கேள்வி கேளுங்க, தாராளமா கேளுங்க. யாரோ ஒருத்தன் இவனுக்கு பின்னாடி இருக்கிறான்ப்பா, இவனுக்கு எப்படிப்பா இந்த கத்தி கிடைச்சது அப்படின்ற இடத்துல சட்ட ஒழுங்க கேள்வி கேட்கறது வேற. ஆனா வடமாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான திருகல் வேலை. தமிழ்நாட்டினுடைய மதிப்பை நன்மதிப்பை சிதைக்கின்ற வகையில அங்கொன்றும் இங்கொன்றுமாக. சரி, இப்போ ஒரு வடமாநில தொழிலாளரை வெட்டிட்டாங்க, வடமாநில தொழிலாளருக்கு எதிராக தமிழன் இருக்கிறாங்க, ஓகே, வடமாநில தொழிலாளருக்கு எதிராக ஒரு சில பேர் இங்க வெறியோட இருக்கிறாங்கல்ல. சக தமிழனை ஒருத்தன் சக தமிழச்சியை கல்யாணம் பண்ணிட்டான்றதுக்காக வெட்டுறான்ல, அந்த வெறியை எங்க போய் சேர்க்கிறது? சக தமிழச்சி ஒருத்தன் சக தமிழனை கல்யாணம் பண்ணிட்டான்றதுக்காக அந்த தமிழச்சியை வெட்டி கொள்றானே, அதுக்கு என்ன பண்றது? கௌசல்யா இருக்கிறாங்க, அவங்க அவங்க வீட்டை சேர்ந்தவர்கள் வந்து சங்கரை வந்து நடு ரோட்ல கண்ணு முன்னாடி அருவாளும் கத்தி எடுத்து வெட்டி கொள்றாங்க, வெட்டி சாக்கிறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு விடுதலை செய்யப்படுறாங்க. அதற்கு எதிராக போராடுவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த தமிழர் யாரு? செத்ததும் தமிழன் தான், கொன்னதும் தமிழன் தான். அப்ப அந்த இடத்துல தமிழனுக்கு எதிராக தமிழன் இருக்கான்ற பிரச்சாரத்தை எடுக்க வேண்டியது தானே. அதையே செய்ய மாட்டாங்க. மனித உயிருக்கான மதிப்பை பேசுபவர்களாக இருந்தால் அதையும் இதையும் சம அளவில் வைத்து பார்க்க வேண்டும். இப்ப நம்ம வந்து ஒரு ஊடகத்துல பேசுறோம், தொடர்ந்து வந்து கருத்துருவாக்க தளத்துல பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது 2 சம்பவத்தையுமே சமமா தான் பார்க்கணும். ஒருத்தனை மனுஷனா மதிக்காத தன்மை எங்கிருந்து வருகிறது அப்படின்ற இடத்துல இருந்தா பாக்குறோம். அப்ப இந்த ரீல்ஸ் வெறிபிடித்து அலைகிறார்கள்ல, இவர்களுக்கும் இந்த சாதி வெறியர்களுக்கும், அதாவது ரீல்ஸின் மோகத்தால இப்ப போய் வெட்டினான்ல 2 பேரு, அவங்களுக்கும்
சாதி வெறி பிடித்து சங்கர நடரோட்ட போய் வெட்டான்ல, அவங்க 2 பேருக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? 2 பேருடைய மனநிலை ஒன்னாதானே இருக்கு. அப்ப இந்த மனநிலை எங்க ஊக்குவிக்கப்படுது? இவனுக்கு வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய சாதி சங்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இவனுக்கு சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நீங்க சினிமாவை எடுத்து பாருங்க, சமீபத்துல வந்த சினிமாக்கள் எந்த சினிமால வந்து அமைதியையும் நல்வழியையும் போதிப்பதாக இருக்கிறது? ஏன் குறிப்பா இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய், அவர் வந்து பாருங்க, இப்ப ஏதோ பகவத்கீதை ரீமேக்கோ, அது என்ன எழவோட ரீமேக்கோ நமக்கு தேவையில்லாது. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, அருவாளை வச்சு அப்படி மீசை வந்து ஸ்வைப் பண்றாரு. என்ன சொல்ல வரீங்க சார்? கத்தியை வச்சு மீசையை ஸ்வைப் பண்றதன் மூலமா நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க இந்த சமுதாயத்துக்கு? 300 பேரை ஒரு கடனுக்குள்ள போட்டு வெட்டி சாக்கிறான், சுட்டு தள்ளுறான். இத வந்து ஒரு மாசான மொமெண்டா செலிப்ரேட் பண்றான். அப்ப இதெல்லாம் வந்து ஆனா இதுல வந்து லியோ படமோ இப்ப வரக்கூடிய விஜயனுடைய ஜனநாயகன் படமோ விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறது இல்ல. வடசென்னை படம் தான் கேள்விக்குள்ளாக்கப்படுது. வடசென்னை போன்ற படங்கள் தான் இது உருவாக்குது. ஆனால் இங்க அனிமல் போன்ற படங்களோ இல்ல மார்க்கோ போன்ற படங்களோ வந்து இன்னும் குரூர மனநிலையோடு அந்த படங்கள் இருக்கும். ஆனா அதையெல்லாம் இங்க விமர்சனம் பண்றது இல்ல. ஒரு செக்டார், குறிப்பாக வந்து வடசென்னை தான் பிரச்சனை, குறிப்பாக வந்து நீங்க மார்கழி மக்கள் இசையில வந்து கானா இசையை ஊக்குவிக்கிறீங்க, கானா இசையினுடைய வெளிப்பாடு தான் இது, அதாவது கானா பாடக்கூடிய நபர்கள் தான் இப்படி பண்றாங்க அப்படின்ற அந்த குறிப்பிட்ட வண்ணத்தை கக்குறாங்க இல்லையா? அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதேதான் மறுபடியும் பாருங்க, அந்த சாதி வெறின்ற பேட்டர்ல இது வந்து பொருந்தது பாருங்க. இதை வந்து செய்யறது வந்து இன்னாரு தான் செய்யறாங்க. இது வந்து ஒரு பொது புத்தியில உருவாக்க பாக்குறது. கானா பாடுறவங்க இப்படி இருப்பாங்க, புள்ளிங்கோலாம் இப்படிதான் இருப்பாங்க, தலைமுடி இப்படி வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் இப்படிதான், இந்த ஏரியால இருந்து வர்ற பசங்க இப்படிதான்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க பாக்குறது இருக்குல்ல. இது இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிற இன்னும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை உருவாக்குமே தவிர இதை தடுப்பதற்கு உதவாது. இந்த மார்கழியில் மக்கள் இசையை விடுங்க, வட சென்னைக்கு முதல்ல வருவோம். வட சென்னை முன்வைத்த அரசியல் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆதிக்கத்திற்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிராக நடத்தப்பட்ட ஒரு அரசியல்ல எடுக்கப்பட்ட ஆயுதத்தை பற்றி அது பேசுகிறது. அந்த படம் பேசுகிறது. ஒரு ஆதிக்கமும் ஒரு வன்முறையும் ஒரு சமுதாயத்தின் மீது நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு எதிராக வந்து ஒருத்தன் வந்து முன் வர்றான். இதுக்கு நடுவில் பல கேங் வந்து தங்களுடைய சுய லாபத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சுய லாபத்திற்காக இயங்கி கொண்டிருக்கின்ற கும்பல்கள் வந்து ஒரு கூட்டத்தையே தவறாக வழி நடத்துவதற்காக முயற்சி செய்கிறது. அதற்கு எதிராக ஒருத்த வந்து எந்திரிச்சு வந்து அடிக்க வர்றான் அப்படின்னா, அதுவும் லியோ பீஸ்ட் மாதிரியான படத்துல யாரோ ஒருத்தனுக்கு எதிராக வந்து எவனோ ஒருத்தன் பண்ணிட்டான்றதுக்காக 300 பேரை வெட்டி கொள்றது இருக்குல்ல, அதுவும் ஒன்னா. அதை தான் இங்க பேச மாட்டாங்க. அதை வந்து விஜய் பண்ணிட்டா அது வந்து ரசிக்கத்தக்கதா மாறிடுது, ரஜினி பண்ணிட்டா அது ரசிக்கத்தக்கதா மாறிடுது, கமல் பண்ணிட்டா அது ரசிக்கத்தக்கதா மாறிடுது. ஆனா அதை வந்து வெற்றிமாறன் பண்ணிட்டா அது வந்து வெறி பிடித்ததா மாறுது, ரஞ்சித் பண்ணிட்டா அது வெறி பிடித்ததா மாறுது. ரஞ்சித்தின் படத்தில் வரக்கூடியதா இருக்கட்டும், அல்லது மாரி செல்வராஜ் படத்துல வரக்கூடியதா இருக்கட்டும், மாரி செல்வராஜ் வந்து வந்ததற்கு பிறகு பரியேறும் பெருமாளா இருக்கட்டும், பல்வேறு படங்கள். ஒன்றும் இல்லை, ஒருத்தன் திருப்பி அடிக்கிறத வந்து இவனால ஜீரணிச்சுக்க முடியல, ஒருத்தன் வந்து திருப்பி கேள்வி கேட்கறத இவனால ஜீரணிச்சுக்க முடியல. நீங்க ஆயுதத்தையே விட்டுருங்க. வட சென்னை மாதிரியான வெற்றிமாறன் டைப்ல வந்து ரெண்டு நேற்று வெற்றிமாறன் வருந்தி பேசி இருக்கிறாரு. நேற்று நடைபெற்ற திரைப்பட விழாவில் வெற்றிமாறன் வருந்தி பேசுறாரு. எதுக்கு வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களான்னு ஒரு பாட்டுல நான் எழுத வச்சுட்டேன். அது எனக்கு இன்னைக்கும் வருத்தமா இருக்கு. எழுதின போது அது தப்பா தெரியல, ஆனா இன்னைக்கு இது தப்பா இருக்கு, இந்த தப்பெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணணும், நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே போல இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்குல்ல, இந்த சாதிவெறி கும்பல் இதுல ஏதாவது ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறதா? பகாசுரன் மாதிரியான படத்தை எடுத்துங்க, அல்லது திரௌபதி மாதிரியான படத்தை எடுத்துங்க. அந்த படத்துல என்ன செய்யறான்? அந்த படத்துல யாரோ ஒருத்தர் இன்னொருத்தனை போய் வெட்டுறான், குத்துறான், கொல்றான். இதையெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணி வந்து ஒரு படத்தை எடுத்து முன்வைக்கிறான். அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறை வந்து எப்படி வழிநடத்தப்படும்? அதை தான் நாம கேட்கிறோம். இன்னைக்கு இல்ல, இது லியோ பீஸ்ட் மாதிரியான படங்கள் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நாம தொடர்ந்து விமர்சிக்கிறது இதுதான். நீங்க வந்து இன்னைக்கு செல்போன்ல இருக்கக்கூடிய கேம்ஸினுடைய வயலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. முதல்ல வந்து அது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரியான கேம்ஸ்ல வந்தது. அதற்கு பிறகு வந்து ஷூட்டிங் தொடர்பான கேம்ஸ் வந்தது. அதற்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கத்தி எடுத்து சதார்னு வெட்டும் போது ரத்தம் தெரிக்கிற மாதிரியான கேம்ஸ் வந்து பிளே ஸ்டோருக்குள்ள வந்து நிக்குது இன்னைக்கு. அப்ப தொடர்ந்து வயலன்ஸை ஊக்குவிக்கிறதுக்கு யாரோ ஒரு கும்பல் பின்னால் இருந்து தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கும்பல் தான் இதுல இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனை. அது பிரச்சனை. அதற்கு பிறகு இங்க லோக்கல் இருக்கக்கூடிய, அவன் கைக்கு கத்தி போய் சேருவதற்கு வாய்ப்பை உருவாக்கி தந்த லோக்கல் இருக்கிறவன் யாரு? அந்த குண்டார் யாரு? அந்த குண்டாஸை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான வேலையை பார்க்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு
நீங்க வந்து ஏடிஎம்கேவும் சரி அல்லது பாஜகவும் சரி, நீங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் பேசுவாங்க. ஆனா பிரச்சனையினுடைய சரியான திசை வழியை கண்டுபிடிச்சு பேசுவாங்களான்னா, மாறாக அதற்கு எதிர் திசையில இருக்கக்கூடிய வேற ஒரு சிக்கல்ல கொண்டு போய் அதை முடிச்சு போட்டு விடுவாங்க. நீங்க இந்த பிரச்சனையவே சரியாக பேசி இருக்கணுமே. நீங்க வந்து பெண்கள் மீது வன்முறை நடக்கிறது, பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் நடக்கிறது, பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது. இதற்கெல்லாம் எதிராக பேசணும் அப்படின்னா நீங்க முதல்ல பெண்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலை உருவாக்கி தரணும். அதற்கு அரசு வேலை செய்கிறதா? செய்கிறது. அடுத்து பெண்களுக்கு ஆண்கள் நிகழ்த்துகின்ற கொடுமைகளிலிருந்து விடுதலை வேண்டுமா? அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார சுதந்திரம் வேணும் அப்படின்னா அதுக்கு அரசு வேலை செய்கிறதா? அதற்கு அரசு வேலை செய்கிறது. அப்ப அதை தாண்டி இந்த வன்முறையை நிகழ்த்துறதுக்கான மனநிலை எங்கிருந்து ஒருத்தனுக்கு வருது? அவனுடைய சாதியிலிருந்தும் அவனுடைய மதத்திலிருந்தும் அவனுடைய ஆண் திமிரிலிருந்து வருகிறது. இந்த ஆண் திமிரையும் மத திமிரையும் சாதி திமிரையும் எப்படி அடக்குவது? அதற்கு என்ன வேலை செய்யணும்? அப்ப சனாதனத்துக்கு எதிரான ஒரு அரசியலை முன்வைக்கணும். அதை முன்வைத்து பேசுவதற்கு அதிமுகவோ பாஜகவோ வருவாங்களான்னு பாத்தீங்கன்னா வரமாட்டாங்க. அங்கேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு திருப்பி விட்டுருவாங்க. நீங்க உலகத்துல எந்த நாடுனாலும் நான் ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன், சட்டம் ஒழுங்கை முன்வைத்து பாலியல் கொடுமைகளை தடுத்து நிறுத்தியதாக ஒரு நாட்டு உதாரணத்தை காட்டுங்க. எங்கேயும் காட்ட முடியாது. கதை விடுவான், ஆன்லைன்ல படிக்கிற வாட்ஸ்அப்ல படிக்கிற ஸ்டோரிஸ் வச்சு கதை விடுவான். சவுதியில வந்து வெட்டிடுவாங்க. பார்த்தானா? இவன் போய் பார்த்தானா? எத்தனை பேர் இப்படி வெட்டி விட்டு திரியறாங்கன்னு பார்த்தானா? சவுதியில வந்து பொதுவில் வச்சு தலையை சீவுவாங்க. பார்த்தானா? எத்தனை பேருக்கு அப்படி தலையை சீவுன செய்தி நீங்க படிச்சீங்க? இன்னொரு பக்கம் இப்போ அந்த தைரியம் எங்கிருந்து வருது? இந்த மாதிரியான சிறார்கள், இளஞ்சிறார்களுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுக்குறா? அரசாங்கத்தின் மீது பயம் இல்லையா? காவல்துறையின் மீது பயம் இல்லையா? இல்ல இந்த சிஸ்டம் மீது பயம் இல்லையா? அப்படி இல்லாம இருக்கிறதுனால தானே இந்த சிறுவர்கள் இப்படி செய்யறாங்க. இவர்கள் சிறுவர்கள் அப்படின்னு சொல்றதை விட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களாகத்தான் இது பார்க்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம அந்த செக்டர் எப்படி எடுத்துக்கிறது? நம்ம மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தன் எப்படி அரசாங்கத்துக்கு கட்டுப்படுவான்? நான் அதை தான் அவங்க கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். அவங்க அரசாங்கத்துக்கு பயப்படலன்னு சொல்றீங்கல்ல, அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றீங்கல்ல, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எப்படிங்க அரசாங்கத்துக்கு கட்டுப்படுவா? அல்லது சக மனுஷனுக்கு ஒருத்தர் ஏங்க அவன் வந்து அரசாங்கத்துக்கு கட்டுப்படுறதை விடுங்க, சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கே கட்டுப்படாம தான் அவன் அருவாள் எடுத்துட்டு போய் ட்ரெயின்ல நிக்கிறான். அப்ப பொது சமூகமா நமக்கு பொறுப்பே இல்லையா? அரசாங்கம் வந்து இதுல கவனம் செலுத்தி உடனடியா கைது செய்து அவங்களை சிறையில் அடைக்குது. சரி, தமிழ்நாட்டுல வடமாநில தொழிலாளர்கள் அரசாங்கத்தின் மீது பயம் வந்தா இவங்க திருந்திடுவாங்க. என்ன பயம் இதற்கு மேல பயம் வர வைப்பதற்கு என்ன செய்யணும்? அரசாங்கத்தின் மீது பயம் வராதபடிக்கு பார்த்து கொள்வதுதான் எதிர்கட்சிகள் வேலையாவே இருக்குது. நீங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்றதே ஒரு ரீலா கட் பண்றது, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ரீலா கட் பண்றது, போலீஸ் அழைச்சிட்டு போறத ஒரு ரீலா கட் பண்றது, அப்படியான ஒரு மென்டாலிட்டி இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா? இல்ல இந்த போலீஸ் வந்து அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கிறது, அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எவ்வளவு எடுக்கப்பட்டாலும் அதை தாண்டியும் ஒருத்தன் இதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அதுல இருந்தா நம்ம இதை பார்க்கணும். இப்ப இந்த வேலைகள்லயே வந்து தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை எடுத்துங்க. அதுல அந்த மாணவிக்கு பாலியல் அத்துமீறல் வன்கொடுமையில ஈடுபட்ட அந்த நபர் வந்து கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. 6 மாதத்திற்குள்ள விசாரணை நிறைவடைந்து அவர் வந்து இதுவரை இந்திய வரலாற்றிலேயே எந்த பாலியல் குற்றவாளிக்கும் வழங்கப்படாத அளவுக்கு ஒரு தண்டனையை வந்து அவருக்கு வழங்கி இருக்கிறாங்க. வாழ்நாளுக்கு அவர் வந்து சிறையிலிருந்து வெளியே வரவே முடியாது. சமீபத்துல ஒரு போக்சோ வழக்குக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. இதுல இருந்தெல்லாம் காலத்திற்கும் அவன் இந்த வெளி உலகத்தை பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுது இல்ல. இதை விட பயமுறுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து அரசாங்கம் செய்யணும்னா என்ன செய்யணும்? ரோட்ல வச்சு சுடணுமா? ரோட்ல வச்சு சுட்டா போலியான குற்றவாளிகள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை. அது தவறு. நீதித்துறை தான் அவரை தண்டிக்கணும், காவல்துறை தண்டிக்க கூடாது. காவல்துறை விசாரணை அமைப்பு தான், காவல்துறை ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு தானே தவிர காவல்துறை தண்டனை வழங்கும் அமைப்பு அல்ல. தண்டனை வழங்குகின்ற வேலை நீதித்துறையின் பக்கம் இருக்கிறது. நீதித்துறையில் உண்மையிலே விசாரிக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு தண்டிக்கப்படணும். அப்படியான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கா? சரியாக வழங்கப்பட்டிருக்கிறது. வாச்சாத்தியில கொடுமை செய்த அதிகாரிகளுக்கு இந்த அரசு வந்ததற்கு பிறகுதான தண்டனை பெற்று தரப்பட்டிருக்கிறது. ஏன் இன்னும் பல்வேறு சம்பவங்கள் எடுத்துங்க. கண்ணகி முருகேசன் வழக்கு இப்பதானே முடிவடைந்தது. தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குல்ல, எல்லா தண்டனையும் கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனா இந்த தண்டனைக்கு பயப்படாத தடித்தனத்தை உருவாக்குறது யாரு? எதிர்கட்சிகள் தான். இதெல்லாம் ஒரு கேஸா? இவங்கெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அரசு கண்டுக்காதுன்ற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எதுக்குன்னா அரசின் மீது நம்பிக்கையற்ற ஒரு சூழலை உருவாக்குவது அல்லது அரசின் மீது பயமற்ற ஒரு சூழலை உருவாக்குவது. அரசு பயமுறுத்துறதுக்கான வேலையை ஒரு பக்கம் செஞ்சா அதுக்கு பயமில்லாத வேலையை நீங்க இன்னொரு பக்கம் செய்றீங்களே. அப்ப இவங்களுடைய வேலை வந்து பிரச்சனைகளை தீர்ப்பது அல்ல.
இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து எப்படி ஏதாவது ஒண்ணு நடத்துறாதா, எவனாவது செத்துற மாட்டானா, நாம அரசியல் பண்ணிட மாட்டோமான்றதுதான் அதிமுகவினுடைய பாஜகவினுடைய வேலையாகவே இருக்கிறது. சக தமிழன் கொல்லப்பட்ட போது துடிக்காது, வட இந்திய தொழிலாளருக்கு மட்டும் தனியாக துடித்து கொண்டு வருகிறது அப்படின்னா நாம 2 உயிரையும் ஒன்னா பாக்குறோம். ஆனா அவன் 2 உயிரையும் வேற வேறையா பாக்குறான். அவனுக்கு இப்பயுமே அந்த வடமாநில தொழிலாளர் கொல்லப்பட்டது ஏன் பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னா, அவன் இதை வச்சு நார்த்ல டிஎம்கே டேமேஜ் பண்றது, அல்லது உத்தரப்பிரதேசத்தில் நடக்க போற எலெக்ஷன்ல டிஎம்கே டேமேஜ் பண்ணி காங்கிரஸ் டேமேஜ் பண்ணணும்ன்ற அஜெண்டாவுக்கு தான் இதை பயன்படுத்துகிறார்களே தவிர, உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க இன்னைக்கும் வடமாநில தொழிலாளர்களுடைய பாதுகாப்புக்காக வேலை பார்க்கறது 2 பேர் தான். ஒன்னு சிபிஎம், இன்னொன்னு திமுக. சிபிஎம் சிபிஐயும் சேர்ந்துதான் தொழிற்சங்கங்களை உருவாக்குறதுக்கான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு. அதை பத்தி இவங்க ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? திமுக தான் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு தேவையான உத்தரவாதத்தை கொடுப்பதற்கு தொடர்ந்து எல்லா பக்கம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த 2 தரப்பை தாண்டி வேறு யார் வடமாநில தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இங்கு இருக்கிறார்கள்? எத்தனை போராட்டத்தை நீங்க நடத்திருக்கீங்க? வடமாநில தொழிலாளர்கள் பத்தி ஒரு செய்தி வந்துட்டா அதை வச்சு வடமாநில தொழிலாளர்கள் மீதெல்லாம் வன்மத்தையும் வெறுப்பையும் கக்குகின்ற வேலையை செய்வது யாரு? திராவிட இயக்கம் கிடையாது, சீமான் வகைராக்கள் தான் செய்யறாங்க. இதுல ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல தாவேக்காவின் ஐடிக்களில் இயங்குகின்ற நபர்கள் சாதி ரீதியாக இவர்களை வசைபாடுவதுதான். இந்த பசங்கள்ட்ட இருந்து தள்ளி நில்லுங்க, இந்த புள்ளிங்கோ எல்லாமே இப்படித்தான். இதைதான் நாம சொன்னோம். விஜய்க்கு பின்னால சாதி வெறி பிடித்தவர்கள் தான் இருப்பாங்க, பிற்போக்கு சக்திகள் தான் விஜய்க்கு பின்னால் நிற்பார்கள். எல்லா காலகட்டத்திலையும் சமுதாயத்துல பிற்போக்கு சக்திகளுக்கு ஒரு கமாண்ட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு பொசிஷன்ல தான் விஜய் நிக்கிறாரு அப்படின்றத நாம சொன்னது இதுல வெளிப்பட்டு இருக்கிறது. மார்கழியின் மக்கள் இசை மீது அவர்களுக்கு ஒரு தீண்டாமையுடைய அடையாளமாகத்தான் அவங்க பாக்குறாங்க. கானா பாட்டின் மீது நடத்துற தீண்டாமையை பத்தி பேச மாட்டான். கானா பாட்டு பாடுறவங்க எல்லாம் குலகாரங்க அப்படின்னு பேசுறான். கானா பாட்டு பாடுறவங்க பூரா குலகாரன் அப்படின்னு பேசுறான். இந்த துணிச்சல் எங்கிருந்து வருது? நீங்க அயோத்தியில நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களை கொன்னாங்களே, அப்போ எந்த கானா பாட்டு பாடுறவன் போய் கொன்னா? குஜராத்ல ஆயிரக்கணக்கான பெண்களை கொடுமையாக சித்திரவதைப்படுத்தி வயிற்றுல இருந்த பிள்ளையை உருவி போட்டு கருவறுத்து அடிச்சு கொன்னாங்களே, அப்ப எந்த கானா பாட்டு பாடுறவன் போய் பண்ணா? தமிழ்நாட்டுல கௌசல்யா சங்கர் விவகாரமா இருக்கட்டும், இன்னும் எத்தனை எத்தனை சாதிய படுகொலைகள் நடந்திருக்கிறது. அத்தனை படுகொலைகள்லையும் கானா பாட்டு பாடுறவனா போயினா, கானா பாட்டு பாடுறவனை பக்கத்துல சேர்த்து கூட கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றான்ல, அவன் தான் இந்த கொலைகளை எல்லாம் நடத்துறான். திருநெல்வேலியில எந்த கானா பாட்டு பாடுறவன் போய் கொன்னா அந்த பையனை? அந்த ஒரு பையன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தனை பள்ளிக்கூடத்துல நல்லா படிச்சானு இன்னொரு பையன் வெட்ட போனானே, அவனுக்கு பின்னாடி கானா பாட்டு பாடுறவங்களா இருக்கிறாங்க. சும்மா எல்லாத்துக்கும் கானா பாட்டு பாடுறவன் வெட்ட வந்துட்டான், கானா பாட்டு பாடுறவன் வெட்ட வந்துட்டான். இது எப்படி அப்படின்னா, வட சென்னைனாலே அவங்க தலித்துகள்னாலே குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு அசிங்கமான அருவருப்பான சிந்தனையிலிருந்து இது வருது. இந்த சிந்தனை மாறாத வரைக்கும் இந்த கொலைகளை தடுக்கவே முடியாது. இன்னும் ஆயிரக்கணக்கான கொலைகள் இப்படி நடந்துகிட்டே தான் இருக்கும். வட இந்திய தொழிலாளர்களை இங்க கூட்டு வேலைக்கு வைக்கிறாங்களே, கூட்டு சுரண்டாங்களே, அது யாரு? ஒரு தமிழ் முதலாளி தானே சுரண்டான். அவனுக்கு எதிராக இந்த பாஜக பேசுமா? அவனுக்கு எதிராக இந்த அதிமுக பேசுமா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப வட இந்திய தொழிலாளர்களை காப்பாத்துறதும் இவங்க நோக்கம் கிடையாது, சாதிய படுகொலைகள் நடக்கிறத தடுக்கிறதும் இவங்க நோக்கம் கிடையாது, அருவாக்கத்தி கலாச்சாரத்தை ஒழிக்கிறதும் இவங்க நோக்கம் கிடையாது. இவங்களுடைய நோக்கமே இது எல்லாத்தையும் ஊதி 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 தங்களுடைய சுய லாபத்திற்காக தங்களுடைய சொந்த அரிப்புகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு அரசியலை செய்வதுதானே தவிர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வேலைகளை இவர்கள் பார்க்கவே இல்லை. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.